மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களை சந்திக்கிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். வணக்கம். ஒரு வழியா 14 நாட்களாக துக்கம் அனுஷ்டிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. காரியம் பல வீடுகளில் காரியம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கூட்டணி காரியங்களும் முடிவடைந்ததா செய்திகள்லாம் வருது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு கற்பனாவாதமான கூட்டணியை திரிசங்கு சொர்க்கம்னா சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறான்னா, பூமியிலையும் இல்லாமல் வானத்திலையும் இல்லாமல் நடுவில் அந்தரங்கத்தில் தொங்குறதுக்கான ஒரு கூட்டணியை அதிமுக ஒரு கற்பனாவாத கூட்டணியை தொடங்கி இருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வேடிக்கை என்னன்னா, தானே ஆளை செட்டிங் பண்ணி கொடியை அசைக்க விட்டுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம், புதிய கூட்டணி வருகிறதுன்னு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு இறுதி முடிவை அறிவிக்க வேண்டியிருக்கும். கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளர் கிடையாது அவர். ஆனால் அடிக்கடி சொல்லுவார், நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன், கட்சியில் வந்தேன். அதே மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அதுக்கு மேலே அவர் வளரலை. அதனால் கொடி அசைச்சிட்டாங்க. அவங்களே தலைமறைவா இருக்கான். ஒத்த எஃப்ஐஆரில் ஒரு கட்சி காணா போச்சு, கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்கான் பாதி பேர். எந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கிறான்னே தெரில. புஷி ஆனந்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு ஆட்கொணர்வு மனு போடலான் இருக்கேன் கோர்ட்டில். இப்படிலாம் ஆளுக தலைமறைவாக இருக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், நான் டெல்லியில் போயிட்டு விளையாட்டு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டேன். ஏன் விளையாட்டு போட்டிலாம் நான் போய் உடனே ஆர்கனைஸ் பண்ணேன்னா, எனக்கு 16 நாள் முடியணும். இந்த வருத்தத்தை எப்படி நான் தீர்க்கிறது அப்படிங்கிறக்காகத்தான் நான் போய் விளையாட்டு போட்டிலாம் நடத்திட்டு வந்தேன். இப்படிலாம் எப்படி பேசுகிறாங்க கூச்சம் இல்லாமன்னு நமக்கு தெரியறாங்க. அதாவது அரசியல் பண்ணவும் தெரியல, பகிரங்கமாக இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விபத்து, நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முழுக்க தாவேக்கா தான் பொறுப்பு. பொதுமக்கள் மன்னிக்க வேண்டுகிறோம், அதுக்கான நிவாரணங்களை வழங்குறோம், எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை நிகழாத வண்ணம் பார்த்து கொள்கிறோம்னு சொல்ல வேண்டியவங்க திடீர்னு போய் செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறான். சரி, அதை போய் கோர்ட்டில் சொல்கிறாங்களான்னு கேட்டால் கோர்ட்டில் விபத்துங்கிறான். இங்கே சதி திட்டங்கிறான். கோர்ட்டில் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் விபத்துங்கிறான். உச்ச நீதிமன்றத்தில் போயும் மறுபடியும் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறான். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பழியை தூக்கி யாரு மேலே போடுறது அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, 27,000 பேர் சாட்சியாக இருக்கிற எல்லாரும் கண்ணு முன்னாடியும் நடந்த ஒரு நிகழ்வை எப்படி மறைக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. இப்போ சில மர்மமான முறையில் இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்து யாரோ ஒரு வெடிகுண்டில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க, ஒரு மர்ம மரணம் நிகழ்கிறது, ஒரு மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கு, ஒரு 4 சுவத்துக்குள்ளார நடந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை கண்காணாத தூரத்தில் எங்கேயோ ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க. ஆள் நடமாட்டம் இல்லை, யாரும் பார்க்கல, ஐ விட்னஸ் இல்லை. அந்த மாதிரி சில அதாவது ரொம்ப ரகசியமான வழக்குகளை, மர்ம முடிச்சுகள் அவிழ்க்க முடியாத வழக்குகள்னு ஒன்று உண்டு. இப்போ KN நேரு தம்பியினுடைய மரணம் குறித்து இப்போ வரைக்குமே கூட அதுவும் சிபிஐ தான் விசாரிக்குது. ஏதோ சிபிஐ விசாரிச்சுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். இதுவும் ஒரு இது மாதிரி தான், கடவுள் நம்பிக்கை மாதிரி தான். குழந்தை இல்லைங்க, நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னும் போது ஊரே நமக்கு ராமேஸ்வரம் தாங்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி இது ஒரு நம்பிக்கை தான், இது உண்மை கிடையாது. சிபிஐ வழக்கு அப்படிங்கிறதுனாலேயே அவங்க விசாரிச்சுட்டா எல்லாமே தீர்ந்துருன்னா எனக்கு எனக்கு பொருள் என்ன. இப்போ சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் சில கருத்துக்களை சொன்னார். உடனே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. கருத்து சொன்னார். ஆனால் ஏன் அவர் இதில் இன்வால்வ் ஆக முடியுது அப்படின்னா, அவர் இந்த மண்ணை சார்ந்தவரே, அவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்த நிலம் சார்ந்த அரசியல் எப்படின்னு தெரியும், எத்தனையோ கூட்டங்களை அவரும் பார்த்துருப்பாரு. அவர் வக்கீலாகி ஜட்ஜாகிறதுக்கு முன்னாடி அவரும் சமகால அரசியல் நிகழ்வுகளை களத்தில் நின்று பார்த்துருப்பாரு. இப்போ அதை ஊடகத்தின் வழியாக, தகவல் தொடர்பின் வழியாக இப்பயும் அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. நீங்க வட மாநிலத்தில் யாராவது ஒரு ஜட்ஜிட்ட கொண்டே கொடுக்கும்போது என்ன ஆகும்?
இங்க இருக்க ரியாலிட்டி தெரியாதுல. கரூர்ல வந்து அந்த தெரு வந்து அகலமா இருக்கா குறுகலா இருக்கான்னு அவன் கணக்கு தானே சொல்லுவான். இல்ல தீர்ப்புல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது அதாவது நீதிபதியினுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது தீர்ப்புல இந்த வாசகம் வருமாங்கிற சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு. அதாவதுங்க, நீதிபதிகள் எத்தனையோ நீதிபதிகள் நமக்கு தெரியும். வந்து சனாதன தர்மம் தான், வேத கலாச்சாரம் தான் சிறந்தது அப்படின்னு அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதி, நம்மவா ஒருத்தா வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அவ வந்து புண்ணியம் செஞ்சவ யாரு கார் ஆக்சிடென்ட் பண்ணவங்க அப்படிங்கறதெல்லாம் கருத்து சொல்றதா நம்ம பார்த்துருக்கோம். கார்ல அடிபட்டவங்க, ஆமா, கார் ஓட்டுனவங்க, காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணவே புண்ணியம் செஞ்சிருக்கிறான், செத்தவன் புண்ணியம் செய்யல, செத்தவன் புண்ணியம் செஞ்சாதான் சாத்திருக்க மாட்டான்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க வேத கலாச்சாரத்தின்படி. அதாவது இவங்க கார்ல அடிபட்டு அவங்க புண்ணிய எங்காலு போய் மோதிட்டான், எங்கால காப்பாத்த வேணாமா, சனாதன தர்மம் பட்டு போயிடக்கூடாதுங்கிறான். அப்ப உயர் சாதி நலன்களை பேசுகிறவர்கள் எல்லாம் நீதி அரசர்களாக உலா வர்றாங்க. நம்ம பார்க்கிறோம் பல பேரை. இந்த நாட்டுல சந்தேகத்தின் பேரால பேட்டரி வாங்கி கொடுத்தாருங்க. அவரு எங்கேயா வாங்கி கொடுத்தாரு? பெட்டி கடையில வாங்கி கொடுத்தாருங்க. பெட்டி கடையில வந்து நான்லாம் எத்தனையோ முறை வந்து ரேடியோவுக்கு பேட்டரி வாங்கியிருக்கேன், டார்ச் லைட்டுக்கு வாங்கியிருக்கேன், வந்து சின்ன கடிகாரத்துக்கு பேட்டரி வாங்கியிருக்கேன். எங்கேயாவது பில்லு கொடுத்துருக்காங்களா? பெட்டி கடையில பில்லு கொடுத்தாங்க. அந்த பேட்டரி தான் ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு ரிமோட்ல வெடிச்சிச்சு அப்படின்னு தான் பேரறிவாளன் வழக்குல அவங்க கண்டுபிடிச்ச ஒரே ஒரு சாட்சி என்னன்னா, அவர் இந்த கடையில பேட்டரி வாங்கினாருன்னு. 35 வருஷத்துக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்டி கடையில, இப்ப கூட சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, பெட்டி கடையில பேட்டரிக்கு பில்லு கொடுத்தாங்கன்னு ஒரு வழக்கு நடத்தி ஒரு ஆள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை இளமையுமே பாலைவனம் ஆக்கி வழக்கை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து மரண தண்டனை வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அந்த தூக்கு கயிறு அறுப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ போன்றவர்கள்லாம் பெரிய வழக்கறிஞர்களை எல்லாம் ராம் ஜெத்மலானிலாம் கொண்டு வந்து பல வாதாடி போராடி பல போராட்டங்களை பல பேர் நடத்தி அதில் இருந்து அவரை மீட்கிறதுக்கு யமனோட போராடுற போராட்டம் மாதிரி சட்ட போராட்டத்தை நடத்துனாங்கல்ல. அப்போ இந்த நாட்டில் எதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வழக்குகள் சோடிக்கப்பட்டிருக்கிறது. அப்சல் குருவை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னதற்கு பொது மனசாட்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக இருந்து தூக்கு போடணுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய மனசாட்சிக்கும் வந்து யாரையுமே தூக்கில போடல, ஏன்னா அந்த வழக்குல நல்லா இருக்காது, அதனால இவரை தூக்கில போடலாம். எல்லா யூகங்களின் அடிப்படையில, வேதங்களின் அடிப்படையில, அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட பாபர் மசூதி தீர்ப்புல கடவுள் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னாலும் உண்டுல, நீதிபதி சொன்னாரா இல்லையா? இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா கடவுள் தான் சொன்னார். அப்ப அரசியல் சாசனத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. எத்தனையோ தீர்ப்புகள் வந்து வரம்பு மீறி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட, திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொன்னார். சட்டத்தின்படி தீர்ப்பா சனாதனத்தின்படி தீர்ப்பா? சட்டத்தின்படி தான் தீர்ப்பு அளிக்கணும். சட்டத்தை தாண்டி எத்தனையோ தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது பல மேல்முறையீடுக்கு போயிருக்கு, மேல்முறையீடுக்கு போக முடியாம முடிவுக்கு வந்த வழக்குகள் இருக்கு, எத்தனையோ வினோதமான வழக்குகள்லாம் இருக்கு. ஒரு ஆள்லாம் ஆறுமுகம்னு ஒரு ஆள் ஒரு கொலை வழக்கில் வந்து ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியல, பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வந்து ஒரு கிராமத்து விவசாயி மாநகரத்தில் வந்து ரொம்ப தூரம் வந்து கோச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கான். ஒரு கொலை வழக்கில் கண்டுபிடிக்க முடியல, எப்படிலாம் வழக்கு போடுறாங்கிறக்கா சொல்கிறேன். அவரை நடுராத்தில் எழுப்பி நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு கொலையை நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஆள் படிக்காதாரு, ரேகையை வச்சு கேஸை முடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உயர் அதிகாரி ஆகிட்டார். அந்த அரெஸ்ட் பண்ண ஏட்டையாக இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாரு ஒருத்தர். அவர் உயர் அதிகாரியாக வரும்போது அவருக்கு மனசாட்சி தாங்கலை, அவர் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதுறாரு, நான் தான் அந்த பொய் வழக்கை போட்டேன், தூக்கு தண்டனை வரைக்கும் வரும்னு எனக்கு தெரியாது, அவரை விடுவிக்கணும் என்றெல்லாம் பல வினோதமான வழக்குகளை வந்து நம்ம சந்தித்திருக்கோம். உணர்ச்சி அவரை தூங்க விடலான்னு. ஆமா, அப்படியும் உண்டு. ஆமா, அப்படியெல்லாம் வினோதமான வழக்குகள் இந்த நாட்டில் நடந்தது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைங்கிறத நீதிபதி சொல்லலைன்னா நமக்குலாம் தெரியாதா? அதான் ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும், நிர்மல் குமாருக்கு தெரியும். ஏன் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காப்லையே கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல நேர்காணல்களில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், கட்சி மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்கடா கூட்டத்தில், 2ஆம் கட்ட தலைவர் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நான், 2ஆம் கட்ட தலைவர் யாருன்னு சொல்லுங்கடான்னா தமிழ்நாடு காவல்துறை தாங்க சொல்லியிருக்கு. கரூர் மாவட்ட செயலாளர் யாருன்னு நமக்கு 41 பேர் இறந்து தெரியுது. கோர்ட்டு கேஸுக்கு போனாதான் மாவட்ட செயலாளர் தெரியும். எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. கடைசியில என்னடா நடந்திருக்கு உள்ளன்னு பார்த்தா, ஜனநாயகனுடைய கிளைமாக்ஸ் சீன்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது ஹீரோவுக்கு.
அதுக்கு வந்து மக்கள் அணி திரண்டுட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்கான கிரௌடுக்காகத்தான் 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. ஹிட் அண்ட் கேமரா வச்சிருந்தாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கேமராக்கள்லாம், சினிமா கேமராக்கள்லாம் உள்ள வச்சிருந்து எடுத்திருக்கிறாங்க. உள்ள டைரக்டர் ஹெச் வினோத்தே உள்ள இருந்திருக்கிறாரு. உள்ள வந்து கேமராமேன் இருந்திருக்கிறாரு. பல பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? இப்படி இது வந்து ஒரு இதெல்லாம் சாத்தியங்க. நான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று படப்பிடிப்புல வேலை செய்யும் போது நாங்க வந்து என்ன செஞ்சிட்டோம்னா, அதாவது ஒரு கதாநாயகி வந்து எந்த பஸ்ல வர்றான்னு தெரியாம, எப்படி வர்றான்னு தெரியாம கதாநாயகன் பரிதவிக்கிறான். ஒவ்வொரு பஸ்ஸா போய் இந்த பக்கம் அவ வர்றோம்னு சொல்லிட்டா, அவன் அந்த வர்றதுக்கான எந்த வண்டியில வர்றான்னு தெரியல. ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, செல்போன் இல்லாத காலத்துக்கு கதை மாதிரி ஒரு கதை. தேடி பார்க்கறதுக்காக ஒவ்வொரு பஸ்ஸா தேடி அலைகிறான். அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு மேலே டாப்பில் கேமரா வச்சுருக்கோம். மக்களுக்கு தெரியாது. மேலே வந்து பஸ் ஸ்டாண்டினுடைய இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும்ல, கடைகள்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு உயரமான இடத்துல மேலே ஏறி செட்டு போடல, லைவ் லொகேஷன். ஏன்னா ஒரிஜினலாக வந்து செலியன் கேமராமேனு, டூலெட் படம்லாம் எடுத்து தேசிய விருதுலாம் பெற்றார். அவர் வந்து கேமராமேன். மேலே ஏறி டாப்பில் ஏறி கேமரா வச்சு விஜய் சேதுபதி அதில் அறிமுக கதாநாயகன், இப்போ பிரபல கதாநாயகன், பிக் பாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக தேடி அலைகிறது மாதிரி, அவர் அங்கிட்டு இங்கிட்ட அலைகிறது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வச்சு எடுத்தாங்க. அப்போ அந்த காட்சி எடுக்கப்பட்ட போது நான் உதவி இயக்குனராக இருக்கேன். நம்ம யாருமே சினிமா வேலை செய்யக்கூடியவங்க யாரும் குறுக்க போயிடக்கூடாது. ஒருத்தன் பேப்பர் பேடோட உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங் தெரிஞ்சிரும்ல. அப்படி அது எடுப்பாங்க சினிமாவில். சில யதார்த்தமான ஒரு காட்சி அமைக்கப்படணும்னா நம்ம ஒரிஜினலாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரிஜினலாகவே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற சிரமம். அப்படி லைவ் எடுப்பாங்க. இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன்னா, இப்போ அந்த பேருந்துக்குள்ளார இயக்குனரும் கேமராமேனும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, அவர் வந்து தனி விமானத்துல இறங்குனதுல இருந்தே, அவர் இன்னும் சொல்ல போனா அவர் வீட்டு கதவை திறந்ததுல இருந்தே நேரலையில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் கார்ல இருந்து இறங்கி பேருந்துக்குள்ள ஏறதையும் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது அந்த பேருந்துக்குள்ள வேற யாரும் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியலையேங்கிறது அப்படி கிடையாதுல்ல. உள்ள வந்து கேரவனுக்குள்ள வந்து இருக்கு, அவருடைய உள்ள ரூம் எப்படி இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கும், பாத்ரூம் எப்படி இருக்கும், அவர் டிவி வச்சிருக்காரா, ஏசி வச்சிருக்காரா, கூட யார் யார் இருக்கிறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா பெரிய தொலைக்காட்சிக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. எதை காட்டணுமோ அதுதானே காட்டுவான். சோழமண்டலத்தில் விஜய், சேரமண்டலத்தில் விஜய். எனக்கு பயமாயிருச்சு, ஏதாவது பாண்டிய மன்னர்கள் காலத்துல நம்ம ஏதாவது தவறா பிறந்துட்டோமா, ஜனநாயக காலத்துல தான் இருக்கோமா, அறிவியல் யுகத்துல தான் இருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு சோழமண்டலத்தில் விஜய்னு போட்டாங்க இல்ல பிரபல தொலைக்காட்சி. இந்த தலைகீழா புரட்டுறதுக்கான தொலைக்காட்சிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் காமிச்சாங்கல்ல முன்னணி தொலைக்காட்சிங்கிற பேர்ல. அப்ப எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அவங்களால. 7 மணி நேர தாமதத்திற்கு பின்னாடியே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? அஸ்ரா கார்க்கு தலைமையில இந்த விசாரணை, எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை நடந்துச்சுன்னா 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க. 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணி ஷூட்டிங்காக தான் ஆளை கொண்டாங்கிறத அஸ்ரா காருக்கு யாரும் அடங்க மாட்டாங்க. நேர்மையான அதிகாரி. ஆமா. ஏன்னா வந்து நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அனைத்து கட்சிக்கும் தொடர்பு இருக்கு, எல்லா ரவுடிக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுல காங்கிரஸ்காரன், திமுக காரன், அதிமுக அம்பட்டு பேருக்கு ரவுடிகள்ல எப்படி இந்த சொல்லுவாங்க காதலுக்கு ஜாதி இல்லை பேதம் இல்லைன்னு சொன்ன மாதிரி, ரவுடிகளுக்கு வந்து இந்த மாதிரி சாதி பேதங்கள் கிடையாது, பகை மட்டும்தான் அவங்களுக்கு. ஆமா, பகை மட்டும்தான். அப்படிங்கிறதுல எல்லா தரப்புலையும் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குனார்ல. அவர் வந்து ஆளுங்கட்சி கோச்சுக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ்னா ஒரு வேலை பார்த்தாரு. அவர் வேலை அப்படி பார்க்க மாட்டார். அவர் பல பிரச்சனைகள்ல தலையிட்டு இருக்காரு. மதுரையில வந்து நீங்க வந்து தீண்டாமை சுவர் பிரச்சனைலாம் அவர் தலையிட்டு தான் பல விஷயங்கள் வந்து அவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதனால அஸ்ரா கார்க யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது. ஆதவர்ஜனா போய் லாட்டரி சீட்டு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு எல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாத ஆள். 3 மாசத்துல அறிக்கை வந்துடும். சிபிஐ ஏன் கேட்கிறாங்கன்னா, அது ரொம்ப நாள் வண்டியை ஓட்டலாம், 6 மாசம் 1 வருஷம் காலத்தை கடத்தணும். காலகட்டத்தெல்லாம் தேர்தல் கிராஸ் ஆயிரும்ல. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா 6 மாசத்துல சட்டப்பேரவை தேர்தல் வரும், 3 மாசத்துல எஸ்ஐடி அறிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா இந்த சோழியை முடிச்சிருவாங்க. நம்ம அரசியல் வாழ்க்கை சூனியமாயிரும். திரைப்படம் கூட ஜனவரியில 9ஆம் தேதி. ஆமா. அதனால இப்ப வந்து ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த நீதிமன்றம் போட்ட உத்தரவு என்பது அவங்க அச்சப்படுறாங்க. மாநில அரசு விசாரிக்க கூடாது, மாநில அரசினுடைய புலனாய்வு விசாரிக்க கூடாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இப்ப வந்து அருணா ஜெகதீசன் யாரு வந்து நீதிபதி தானே,
திமுக தான் குழு அனுப்புறாங்க. இப்ப ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு அனுப்புறாங்களே, உண்மை கண்டறியும் குழு. உண்மை கண்டறியும் குழு. எத்தனை உண்மையை கண்டறிஞ்சிருப்பாங்க மணிப்பூர்ல எல்லாம். அவங்க வந்து பல உண்மைகளை கண்டறிஞ்சு நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே பல கலவரங்களுக்கு காரணமானது பாஜக தான்ங்கிறத மறைக்கிறதுக்காக ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு பாஜக காரங்களுக்கு வச்சிருக்க பேர் தான் உண்மையை அறியும் குழு. உண்மையை யாரும் அறியாத ஒன்றும் மறைப்பதற்கு ஒரு குழு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் உண்மை அறியும் குழு. அது ஹேமமாலினி வந்து இடம் வந்து சின்னதாக கொடுத்துட்டாங்க. அது ஹேமமாலினி வந்து ஏற்கனவே கரூர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கும் போல இருக்கு. இந்த விவரம் எனக்கு தெரியல. இப்படி இவங்க ஒரு பில்டப்பை கொடுக்கறது, யார் மீதும் குற்றம் இல்லை அப்படி நிர்மலா சீதாராமனை சொல்ல வைக்கிறது. அண்ணாமலை சொன்னார் பத்தியலா, கரூருக்கு வந்து, அதாவது இன்னும் பாருங்க எவ்வளவு பெரிய தொடர் நடுங்கி விஜய்னா, கரூருக்கு போறதுக்கு நீனே அக்யூஸ்டு, நீனே ஒரு விசாரணைக்குரியவன், கண்டிஷன் வந்து நமக்கு போடுறான். யாருக்கு? அரசாங்கத்துக்கு போடுறான். காவல்துறை கண்டிஷன் போடுறான். நான் வரும்போது குறுக்க யாரும் வரக்கூடாது, சிக்னலே வந்து என்னை நிறுத்தி வைக்க கூடாது, என்னென்னமோ சொல்றான். அப்ப யார்கிட்ட இருந்துடா பாதுகாப்பு வேணும்னு கேட்டா விஜய்க்கு தொண்டு அவங்க ரசிகர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு வேணும். இந்த குரங்கு கூட்டத்துல இருந்து என்னை பாதுகாத்து கொடுத்துருங்க, நான் போய் இந்த பணத்தை நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வீடியோ காலில் பேசிட்டு அது போறதுக்கு இன்னும் அவருக்கு தைரியம் வரல. 17ஆம் தேதி எனக்கு ஒரு அனுமதியை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பை. ஆமா, ஏற்கனவே அவர் அப்படி பாதுகாப்புல தானே இருக்காரு, ஒய்புரி பாதுகாப்புல தானே இருக்காரு. கரூருக்கு வர்றதுக்கு எதுக்கு அனுமதினு அண்ணாமலையே கேட்கிறாப்புல. அண்ணாமலை வந்து அடிக்கடி வந்து இந்த மாநில தலைவர் பதவியை பறிச்சுறாரு, சில உண்மைகளை பேசுறாரு நடுநடுவுல. அது ஆனா இன்றைய அவர் முன்னாள் தலைவர், இன்றைய தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜயனுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நியாயமான கருத்தானே. பாஜக காரங்க ஏதாவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஏதாவது நெரிசல் மரணம் மாதிரி ஏதாவது செட்டிங் பண்ணி கொண்டுட்டாங்கன்னா ஓட்டுக்காக அது பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது அரசுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப 41 பேரும் வந்து நெரிசல் மரணத்துல சாகல, சதி திட்டம் தீட்டி தான் கொண்டு விட்டாங்க ஊரா உள்ள ஆளை வச்சு அப்படின்னு கூச்சம் இல்லாம சொல்றாங்க. அது என்ன எப்படி தைரியமா சொல்றாங்கிறத எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. 27,000 பேர் சாட்சியா இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லுவாங்கன்னா, கண்காணாத இடத்துல நடக்கிற தவறுகளுக்கு இவங்க எவ்வளவு கட்டுக்கதைகளை அடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால விஜய் வந்து இப்பதான் வந்து கரூருக்கு போவதற்கு பெருமிஷம் கேட்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்து இரங்கல் அறிக்கை தெரிவிக்கிறதுக்கு 72 மணி நேரம், அடுத்து வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு 11 நாள், இப்போ நேரில் போய் பார்க்கறதுக்கு 16ஆம் நாள் முடியட்டும். ஏதோ ஒரு கோவிலில் வந்து வேலை செய்யறது மாதிரியே சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி அதை வச்சு நான் வந்து 16ஆம் நாள் முடியட்டும். இப்படிலாம் எதையெல்லாம் ஒரு காரணமாக மாற்ற முடியுமோ. ஒரு பிரைவசி தேவையில்லையா அந்த குடும்பத்துக்கு? அவங்களே துக்கத்துல இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிறாரு திரு ஆதவர்ஜுனா அவர்கள். சரி, இப்போ ஆதவர்ஜுனா வீட்டில் இளவு விழுந்தா எப்படி வேற ஊருக்கு தப்பிச்சு தனி விமானத்தில் போயிட்டு 16 நாள் நான் தனியாக தான் இருப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா? எல்லார் வீட்லையும் சாவு விழுகும்லங்க. சாவு விழுகாத வீடு ஏதாவது இருக்கா? துக்கம் நிகழாத வீடு ஏதாவது உண்டா? எப்போ நிகழும் தான் தெரியாதே தவிர, ஏஜாய் நிகழுமா சீக்கிரமா நிகழுமான்னு தெரியாது. இங்கே யாராவது சொல்லியிருக்கான அது வரைக்கும்? உன் வீட்டு துக்கமாக இருந்தால் நீ ஓடி போவியா அந்த இடத்த விட்டு? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். தனக்கு நிகழ்ந்திருந்தால், தன்னுடைய வீட்டில் நிகழ்ந்திருந்தால், தான் நேசிப்பவர்களுக்கு அனுமதி கேட்டதாகவும் காவல்துறை தான் இருந்தா இன்னும் பிரச்சனை சிவியர் ஆகும், அதனால உடனே அனுப்பிச்சிட்டதாகவும். அதே எந்த காவல்துறையிட்ட கேட்டாரு? சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரு இப்போ வந்து ஒரு சிக்னலில் நிற்கிற போலீஸ்காரில் இருந்து எந்த ஸ்டேஷனுக்கு இருக்கு சாதாரண பிசி, எந்த பெரிய அதிகாரத்தில் இல்லாத ஒரு காவலராக இருந்தால் கூட அவருக்கு பேர் இருக்கும் தெரியுமா? நேம் வந்து அது எதுக்கு வச்சிருக்காங்க? அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது எதுக்கு வச்சிருக்காங்க சொல்லுங்க? நாளைக்கு உங்களை அத்து மீறி அவர் தாக்குறாரு, இந்த அதிகாரி தான் இன்னாரு தாங்க, இவர் என்ன பேர் உள்ளவருங்க அந்த போலீஸ்காரர் பேரு என்று சொல்வதற்கு ஒரு சாட்சியம் வேணும் தான். ஒரு மனித உரிமை மீறல் நிகழக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. இப்ப பேர் சொல்லுங்க யாருன்னு? யாரு சொன்ன? யார்கிட்ட கேட்டிய? நீங்க டிஎஸ்பி சொல்றாரு 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்தி உள்ள போகாதீங்க நெரிசல் வருங்க அப்படின்னு சொல்றாரு, நீங்க கேட்கல. ஏதோ நீங்க காவல்துறை நிபந்தனையை பூரா அப்படியே கட்டுப்பாடா ஒழுக்கமா இருந்து கேட்டவங்க மாதிரியும், அதையெல்லாம் மீறி வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு காரணமானது மாதிரியும் எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அந்த கரூரினுடைய அந்த சொகுசு பேருந்துல ஏறி விஜய் பேசின முதல் டைலாக் என்ன? காவல்துறைக்கு நன்றி, காவல்துறை இல்லைன்னா இங்க வந்திருக்க முடியாது சொன்னார்ல, அந்த காவல்துறை தான் காரணங்கிறாங்க. இப்போ அப்ப விஜய் பேசுனது உண்மையா? அதே ஆட்கள் அதே கட்சிக்காரங்க பேசுறது உண்மையா?
இதுல பாஜக உள்ள குதிச்ச பின்னாடி தான், அவங்க உள்ள போன பின்னாடி தான் விஜய்க்கே அந்த தைரியம் வருது. இரங்கல் அறிக்கை தெரிவிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாம இருந்த ஒருத்தர் இதெல்லாம் சதி செயல்னு சொல்றதுக்கான வாய்ப்பை யார் உருவாக்கி தந்தது? அதுக்கான யார் பாதை போட்டு தந்தது? இப்படி ஒரு பழியை உருவாக்குவதற்கு இப்படிலாம் கிரிமினலா யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனைகளை தந்தது முழுக்கவே பாஜக தான். இந்த வழக்கு போட்டதுலேயே நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்த்னு மனு போடுறேன் அப்படின்னாங்க. இப்ப வழக்கறிஞர்கள் 3 பேர் அட்டன் பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. 3 பேருமே பாஜக சார்ந்த வழக்கறிஞர்கள். அவங்க தான் வழக்க வந்து கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வந்து அவர்களை தான் சந்தித்து இருக்கிறார் போய். அப்ப மிக சிறப்பாக வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பலவீனத்தை, இவருடைய இந்த குறைபாட்டை, இந்த பதட்டத்தை பாஜக பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது. இல்ல இப்ப இந்த கூட்டணியில இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நான் நேரடியா விஜய் கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா நேத்திக்கு ஊடகங்கள்ல கசிந்த தகவல் என்ன அப்படின்னா, திரு அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் வந்து நேரடியா விஜய் கூட பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. ஆனா விஜய் சொல்லும் போதே தன்னுடைய முதல் மாநாட்டிலே என்ன சொன்னார்னா, பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசம், அதனால திமுகவையும் பிஜேபியும் வந்து நாங்க ஒரே நேரத்தில் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற குரல்ல தான் எடுத்தாரு. அப்போ இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு உண்டா? விஜயை ஃபாலோ பண்றவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதனால கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுனாலாம் பிஜேபி அவங்களுக்கு எதிரியா மாறிடும் நம்ம நம்ப முடியாது. சரி, உண்மையிலேயே கொள்கை எதிரின்னா, கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சவனுக்கு தானே கொள்கை எதிரி தெரியும். அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. முதல்ல பாஜகனா என்ன, அவங்க என்னென்னலாம் தீங்கு செய்யறாங்க அப்படிங்கிறத யாராவது எழுதி கொடுக்காம, இன்னொருத்தர் சொல்லாம சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து கட்சி தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய விஜய்க்கே கிடையாது. அதனால கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறனே கிடையாது. யார் நமக்கு எதிரான கொள்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு அரசியல் எதிரி. இப்போ முதலாளித்துவம் தான் எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றான்னா, முதலாளித்துவத்துக்கு எதிராக தானே அரசியல் பண்ண முடியும். கார்பரேட்டுகளுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண முடியும். அம்பானி அதானி மாதிரி கார்பரேட் அரசியலுக்கு எதிராக தான் கம்யூனிஸ்டுகள் களத்தில் நிற்க முடியும். அது வந்து கொள்கை எதிரிங்க, களத்தில் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா? எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. திமுக என்ன சொல்லுகிறது? மாநில சுயாட்சி பேசுகிறது, சமூக நீதி கோட்பாடை பேசுகிறது, ஆதிக்கமற்ற சமுதாய அமைப்புன்னு பேசுது, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் பேசுது. இதையெல்லாம் யாரு திணிக்கிறார்களோ அவங்க தான் கொள்கை எதிரி. இதெல்லாம் யாரு திணிக்கிறா? பாஜக திணிக்கிறது. கடந்த காலத்துல யாரு திணித்தா? அன்றைய மத்திய அரசாங்கமா இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திணிக்கிறது. அப்ப இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பை யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க தானே திமுகவுக்கு எதிரி. அப்ப கொள்கை எதிரி தானே அரசியல் எதிரி. கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறங்கிறது இது ஒரு காமெடியா சொல்லுவாங்கல்ல, பெரிய பூனை போறதுக்கு பெரிய ஓட்டை வேணும், சின்ன பூனை போறதுக்கு சின்ன ஓட்டை வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு ஏமாத்து வேலை தான். ரெண்டும் ஒரே ஓட்டை. பெரிய பூனை போறதுல குட்டி பூனை போயிடாது, அந்த இதுல அதே இதுல வந்து தொலைல போயிடாதா? இப்ப இது வந்து ஒரு ஏமாத்து வேலை. கொள்கை எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல ஊர்கள்ல இதை நான் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிமாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்னா, ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டோம், குடிநீர் தொட்டி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுங்க, இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் குடிநீர் தொட்டியை கொண்டு வரலாம், இப்போதைக்கு பழைய குடிநீர் தொட்டியில் தான் புழக்கம் இருக்குது, இப்போ நாங்கள் எங்களுக்கு உடனே குடிநீர் தொட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லை, புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டணுங்கிறத கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறேன்னா, புது பஸ் ஸ்டாண்டு கட்ட பணம் இல்லை, பழைய பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஓடட்டும், இதுக்கு நிதி ஆதாரம் வரும்போது தேவைப்பட்டா அதை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதும் பாங்க. வருங்காலங்களில் வந்தா நாங்க எதிர்க்க மாட்டோம். அதே அதுதான் அர்த்தம் அதுக்கு. அதனால இந்த கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறங்கிறத குழப்பம். இது வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற வேலை. அதெல்லாம் இது வேணும்னே ஒரு குழப்பத்தை அவர் விளைவிக்கிறார். அவர் பின்னாடி நிற்கிற நிர்மல் குமாருங்கிறவர் ஏற்கனவே பாஜக இருந்தவர். பல குழப்பமான விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்கெல்லாம் வந்து அப்படி ஒரு போலி வீடியோக்களை உருவாக்குனதுல பெரும் பங்கு வைத்து வருவர். ஐஆர்எஸ் ஆபீசர்னு சொல்லிக்கக்கூடிய அருண்ராஜுங்கிறவர் அவர் முழுக்க சமூக நீதிக்கு எதிரானவர். அவரும் ஏறத்தாழ பின்புலம் வந்து வலதுசாரி பின்புலத்திலேருந்து அவர் வர்றாரு. ஆதவர்ஜுனா கேட்கவே வேணாம், அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்ததுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தானே கொடுத்துருக்காங்க. இல்லை, எந்த கட்சிக்கு எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது அந்த ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. பாஜகவுக்கு அவங்க வந்து அள்ளி கொடுத்திருக்கிறார்கள், பிற கட்சிகளுக்கு கிள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவீடு வித்தியாசம் இருக்கு. அப்ப அதிகாரம் எங்கு குவிந்து கிடக்கிறதோ அங்க அவங்க வந்து அதிகமா ரியாக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப அவர் அதிகார மையத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளு.
அதனால இவர்கள்லாம் சேர்ந்து அவரை இயக்குறாங்க. அப்படிங்கிறப்ப சுயமாக சிந்திக்கிற, சுயமாக ஒன்றை வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்லாத, அப்படி பழக்கப்படாத, எவனோ இப்போ சினிமாவில் என்ன பண்ணுவான், எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவான், எவனோ ஒருத்தன் டைலாக் எழுதுவான், எவனோ ஒருத்தன் சட்டை வச்சு தருவான் காஸ்டியூமரு, ஒருத்தன் ஷூ கொண்டு வந்து போடுவான், ஒருத்தன் கொடை பிரிப்பான், ஒருத்தன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பான் இல்லையா, ஒரு கேமராமேனு ஷாட் வைப்பான். எல்லாருடைய கூட்டு உழைப்பிலையும் ஒரு கதாநாயகன் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து கைதட்டு வாங்குறான்ல, இது அரசியல்ல நிகழ்த்த முடியுமாங்கிறத தான் இவர் செய்யறாரு. சினிமா வேற, அரசியல் வேற. நீங்க வந்து அரசியல்ல என்ன செய்யணும்னா எல்லாரையும் நீங்க வந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும். 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டிடுறாரு, மதுரை மேற்குல அவர் தான் போட்டிடுறாருன்னு ஆரம்பிச்சார்ல, அப்படி ஒருத்தர் சொன்னார்னாலே அவர் சர்வாதிகாரின்னு அர்த்தம். இதை வந்து ஜெயலலிதா சொல்லலையான்னு கேட்கறான் சில பேரு. பாசிச போக்கா இருக்கும். போக்குதான், அது சர்வாதிகார போக்குதான். இதை வந்து ஜெயலலிதா செய்யலையா? பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு தானே அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்த டைலாக்குங்க. அவருக்கு ஏன் 72 மணி நேரம் கழிச்சு இரங்கல் அறிக்கை வெளியிட்டாருங்கிற ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் 3 நாளா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. பல வகையான கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி அதிமுக காரன் வந்து கொடியை ஆட்டினா அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? டிஷர்ட் போட்டாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு ஆள் தான். மிச்சால் கொடி அசிச்சதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவன் யாரு மரத்து மேல ஏறி ஆட்டல, சுவர் மேல ஏறி ஆட்டல, அத கொடிய தரையில இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஒருத்தன் கூட ஏற. அவன் எப்படி தாவா கேட்கறேன்? தாவே கால ஒருத்தன் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான்? தரையில நின்று அந்த கொடியை அசைக்க மாட்டான், மரத்து மேல நின்று அசிச்சிருப்பான், சுபத்து மேல நின்று அசிச்சிருப்பான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அது நிகழவே இல்லையா? அப்புறம் எப்படி நாங்க தாவே காரணம் அவனை நம்புவோம்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுலயே அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இல்ல, இவர் பேசும்போது கூட செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்றாரு, ஒரு மதுரைக்காரன்ட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, பத்திரிகையாளர் கேட்கும்போது கேட்கிறாரு, என் கட்சிக்காரன் என் கட்சி கூடவே பிடிக்க மாட்டான் அப்படின்னு அம்மாவே எங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாங்க அப்படியெல்லாம் யாரையும் ஏவையெல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க தன்னெழுச்சியாதான் வந்தாங்கன்றாரு. இது எப்படி பாரு? செல்லூர் ராஜ் வந்து தன்னை மீறி அடிக்கடி உண்மை பேசுவார். என் கட்சி கூடிய நம்ம கட்சி கூடவே பிடிக்க மாட்டாங்க அவங்க அப்படிங்கிறனா என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஆள் செட்டிங் பண்ணாதான் பிடிப்பாங்கிறத அவரே சொல்றாரு. நாங்களே செட்டிங் பண்ணி தான் பிடிப்போம், வேற கட்சி கூடிய எப்படியா நாங்க எங்காலும் பிடிப்போம் அப்படிங்கிறப்ப ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வாடகை. அவன் வந்து அசைச்சிட்டு இப்ப என்னன்னா, விஜய் வந்து பலவீனம். அதாவது கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு வளர்ப்பாங்க. ஆடு போய் திடீர்னு என்ன பண்ணா, அரிசியை தின்றோம். அது சீரணிக்க முடியாது அரிசியை தின்றதுனால, நேரடியா தொண்டைக்குடியில போய் சிக்கும். சிக்குனா அதுக்கு மூச்சு திணறி சில நேரம் அது செத்துரும். மூச்சு திணறல ஆடு அரிசியை தின்றச்சுன்னா கிராமத்துக்காரங்க அவசரமா என்ன பண்ணுவாங்கன்னா, சிகிச்சை அளிக்க மாட்டாங்க. ஆடு செத்துருச்சுன்னா செத்தாட்டு கறியை விற்க முடியாது. உடனே ஆடு அரிசியை தின்றுச்சு, திணறல இருக்கு அப்படின்னோடனே ஆட்டை அறுத்துருவாங்க. உயிர் போறதுக்கு முன்னாடி ஆட்டை அறுத்துருவாங்க. ஆட்டை அறுத்துட்டான்னா கறி விற்பனை ஆயிரும், அவனுக்கு லாஸ் வராது. அது மாதிரி தான் தாவேகாங்கிற ஆடு செய்யக்கூடாத வேலையை செஞ்சிருச்சு. இப்போ பாகம் பிரிக்கிற வேலையை பாஜகவும் அதிமுகவும் பலவீனப்பட்டு விட்டது. இந்த கட்சி வந்து இந்த கொலைப்படியை வந்து சுமந்து கொண்டு இந்த நெரிசல் மரணத்தின் மூலமாக ஏற்பட்ட அசம்பாவிதத்தினுடைய தீராத பலியோடு இந்த கட்சி வந்து அடுத்த கட்ட நகர்வை சந்திக்க முடியாது. சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிருச்சு, நீதிமன்றத்தின் கட்டணத்திற்குள்ள மாட்டிக்கிருச்சு, எஸ்ஐடியில் மாட்டிக்கிருச்சு, அஸ்ராகார்கிட்ட மாட்டிக்கிருச்சு. இந்த கட்சி, இந்த வண்டி நகராது. 41 உயிர் போவதற்கு காரணமாக இருந்த அந்த வண்டிக்கு நீ எவ்வளவு ஆயுத பூஜை போட்டாலும் கடவுள் அதை ஏற்க மாட்டான். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை ஏற்க மாட்டேன். அந்த வண்டி நகராது, இந்த பிரச்சார பயணம் இனி மூவ் ஆகாது, நகராதுங்கிற இடம் வந்துருச்சு. இதை பயன்படுத்தி கொள்வதற்கு 2 பேருக்கு நடுவில் போட்டி நடக்குது. இந்த பாதி விலையில ஆஃபர் இருக்கும்ல, ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் மாதிரி வந்து இன்னைக்கு ஆயிட்டாங்க இவங்க தாவேக்காரங்க. அதனால இதை வந்து உடனடியாக இந்த பழைய பில்டிங்கை இடிச்சுட்டு இந்த தூணுகளையெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி இப்போ நிலைமைக்கு வந்துட்டாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க, விஜய் அவர்கள் டிவிக்கு வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட்டணியை கூட எடப்பாடி பழனிசாமி முறிப்பதற்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிற செய்தியா அவர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? ஏன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுகவோட டிவிக்கு இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஏன்னா பாஜகங்கிற அந்த அந்த பகைலாம் சொன்னதுக்கு பின்னாடி
அந்த இமேஜோட விஜய் போனார்னா விஜய் ரொம்ப டேமேஜ் ஆயிடுவார். அதனால் விஜய்ங்கிற சக்தியை வந்து நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் தேவைப்படும் போது. அதனால் இப்போதைக்கு இந்த 2 அடிமைகளையும் ஒன்றா சேர்த்து விட்டோம்னா ஒரு வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க மறைமுகமாக செய்யலாம். அதாவது இவங்க 2 பேரையும் சேர்த்துட்டு 3ஆவதா இருக்கிற அணியா அவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் இவங்க 2 பேரையும் ஒரு அணியாக்குறது பிளான் பியா இருக்கலாம். அப்படின்னு கூட செய்ய முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மையே எப்படிப்பட்டதுன்னா, அவரை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவரையெல்லாம் அவர் அழிக்காம விட்டதே கிடையாது. யாரெல்லாம் அவருக்கு உதவினார்களோ, யாரெல்லாம் அரசியல் அவருக்கு முதல் கட்ட பயணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை வந்து வரத்தை கொடுத்தான் சிவனே தவிச்சான்னு சொல்லி உன் தலைமையிலேயே நான் கை வைக்கிறேன்னு ஒரு புராண கதை உண்டு. அது மாதிரி அவருடைய அரசியலில் தொடக்க நிலையில் செங்கோட்டையன் கதையை முடிச்சிட்டார். அரசியலில் வளர்ச்சி நிலையில் ஒவ்வொரு படிநிலையில் வரும்போது 30வது இடத்துல இருந்த அவரை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா. சசிகலாவை அதிமுக உறுப்பினரே இல்லைன்னு ஆக்கிட்டார். கொடநாடுல இருந்து எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றி சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்கிட்டார். அதே மாதிரி போன முறை பாஜக கூட்டணியில முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்கிற மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஓடியாந்துட்டார். தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியை விட்டு கழட்டி விட்டார். அதனால அரசியல்ல அவர் எதற்கும் பஞ்சமா பாதகத்திற்கு அஞ்சாதவர். பஞ்சமா பாதகத்தில் நானும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பழனிசாமி. அதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த முட்டுச்சந்தில போய் வந்து நிக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கு. அப்ப முதலமைச்சர் வேட்பாளரா யார் இருப்பா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாங்களா இல்ல விஜய் அவர்கள் இருப்பாங்களா? இல்ல, விஜயை பொறுத்த வரையில முதலமைச்சர் வேட்பாளராக முதல் கட்ட தேர்தல் நிறுத்த முடியாது. தனித்து அவங்க போட்டியிட்டாதான் முதலமைச்சர் வேட்பாளர். தனித்து போட்டியிடுவதற்கான தகுதியை வந்து அவர் இழந்துட்டார். அவர் ஏறத்தாழ அப்படி ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்குனாரு. அவரே நம்பினார் அப்படி ஒன்று நடக்கும். இந்த தேர்தலில் நடக்கிறதுக்கான அதற்கான சாத்தியங்கள் அவருக்கு வந்து இப்ப இல்ல. அதற்கான சாத்தியங்கள் இந்த தேர்தலில் நிகழாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்கு யாரு முதுகுக்கு பின்னாடியாவது ஒளிஞ்சுக்கிறனோ. பாஜக முதுகை விட பழனிசாமி முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கு, ஒளிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அதனால அதிமுகவை வந்து அவர் கூட்டணி வைப்பது அவருக்கு இலகுவானது. ஆனா இதுல என்ன சிக்கல் வரும்னா, தாவேகாரன் வந்து விஜய் தானே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுக்காக தான் அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, 2.5 வருஷம் நான் இருக்கேன், 2.5 வருஷம் நீங்க இருங்க, நம்ம சமமா தொகுதியை பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்க முன்னாடியே. ஆமா, அப்படிலாம் சொன்ன உடனே கட்டுப்பாயி போடா எல்லாம் அரசியலுக்கு எல்லாம் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பாஜகவே போனாங்க. இப்ப மறுபடியும் அவருக்கு பின்னடைவு வந்ததுனால இப்ப அவர் சொல்றதை கேட்கிற இடத்துக்கு வந்துடுவார். பழைய மாதிரிலாம் வந்து இந்த நெருக்கடி இருக்கிறதுனால வேற வழி இல்லை அவருக்கு. பழனிசாமிக்கும் வழி இல்லை, எடப்பாடிக்கும் வேற வழி இல்லை, விஜய்க்கும் வேற வழி இல்லை. அதனால மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ஸா மாறும்னு ஒரு நம்பிக்கையில அவங்க 2 பேருக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பே அவர்கள் உருவாக்கி. இப்போ தொகுதி பங்கீடுன்னு வரும்போது யாரு தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவா? அவங்களுடைய தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வரைமுறை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படிங்கிறத முதல்ல டிவிக்கு தொண்டர்கள் ஏத்துக்கணும். அதுவே அவங்களுக்கு பின்னடைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை ஏத்துக்குறாங்க. அதுக்கு ஒரு பஞ்ச டைலாக் பேசினா ஒத்துக்குறாங்க. விஜய் வந்து நாம் வந்து ஆட்சியை பிடிப்பது உறுதி, அடுத்த எம்ஜிஆர் நம்ம தான், நம்ம முதல் கட்டத்தில் நம்மளை வந்து பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு திமுக வீழ்த்த பார்க்குது, அதே திமுகவை வீழ்த்துறதுக்கு வந்து நம்மளுடைய பழனிசாமி முயற்சி பண்றதுனால நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது பார்ட்னராக இருக்குது. இன்னும் ஒரு பஞ்சு டைலாக் பேசினா அவங்களை பொறுத்தவரையில அது ஒரு மந்தை கூட்டம், சுயமாக சிந்திக்கிற கூட்டத்தை தான் நீங்க கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். இது அப்படி எதுவுமே கிடையாது. அது மொத்தமா ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஆன ஒண்ணு. அதனால இந்த சந்தை கடையில ஒரு சத்தத்தை கொடுத்தாங்கன்னா அது சரியாயிரும். அதனால ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. அப்புறம் இன்னொன்னு, 234 தொகுதியிலையும் வந்து விஜய் தனித்து போட்டிடுறாருன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறேன். அந்த வேட்பாளருக்கு அவங்க எங்கே போவாங்க? வேட்பாளர் எங்கே போய் பிடிக்கிறது? வேற கட்சியில இருந்தா பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியாம வேற கட்சிக்காரங்கிறவன் எப்படி தெரியும் லோக்கல் செல்வாக்கு உள்ளவன் யாரு? ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் பின்னாடி இருக்காங்க. ஒரு வேட்பாளர் கிடைக்கிறதா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஒரு எளிய பின்னணியில இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அந்த தொகுதிக்கான முகமா நிறுத்திட முடியாதா விஜய்? அப்படி நிறுத்தவே முடியாது. யாராவது முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கல்ல. அது கட்டமைப்பு இருக்கிற கட்சிங்க. அதிமுக வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு மாபெரும் வந்து அரசியல் வியூகம் தெரிஞ்சவர். அவர் எம்ஜிஆர் மன்றம் வச்சிருந்தார்ல, கூட தன்னுடைய ரசிகர் மன்றம் வச்சிருந்தார்ல, அப்பயே அவங்க பூரா திமுக காரங்களா இருந்தாங்க. அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. 20 வருஷம் திமுகவில் வந்து நீண்ட பயணம் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அவர் அப்பயே சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பயிற்சி இருந்துச்சு.
அப்புறம் எம்ஜிஆருக்கு கிடைத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏறத்தாழ திமுகவின் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நிகரானவர்கள். ஏன் இன்னும் சரியா சொன்னா, அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து, நாவுக்கரசர் என்று வர்ணிக்கப்பட்ட பின்னாடி சபாநாயகராக இருந்த காளிமுத்துல இருந்து, எத்தனையோ பேர் வந்து ராஜாராம் சபாநாயகராக இருந்த ராஜாராம், இப்போ காந்தராஜோடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன், எத்தனையோ பேர் வந்து அரசியல்ல வந்து ஒரு மாபெரும் வித்தகர்களாக இருந்தவங்க, அரங்கநாயகம், பல பேர் மாபெரும் தலைவர்கள்லாம் வழி நடத்தக்கூடிய இடத்துல பல பேர் இருந்தாங்க. அதனால எம்ஜிஆருடைய பயணம் இலகுவா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா, கட்சியில வந்து தொண்டன் வந்து தற்கூரியா இருக்கலாம், தலைவனும் தற்கூரியா இருக்கிறதுங்கிறது எப்படி சரியா? நீங்க படிக்கக்கூடிய பையன் இருக்கான்ல, மாணவன் இருக்கான்ல, மாணவன் வக்கு பயிலா இருக்கலாம், ஆனா அவனா தெரியாதவனா கூட இருக்கலாம். வாத்தியா இருக்கும், ஆனா அவனா தெரியாதுன்னா எப்படி பள்ளிக்கூடம் நடத்துறது? இது ஏன் தற்கூரி கழகம்னு எல்லாரும் சொல்றோம்னா, இவங்களுக்கு தாவேகாவை ஏன் தற்கூரிகளுடைய கூடாரம்னு நம்ம கருதுறோம்னா, தலைவனுக்கும் அரசியல் தெரியாது, தொண்டனுக்கும் தெரியாது, நடுவுல உருண்டு கிடக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா, அவங்களுக்கும் தெரியாது. ஒரே ஒரு ஆள் இந்த புஷியானது மட்டும்தான் இந்த கவுன்சிலர் சைஸ் இருக்கிற தொகுதியில ஜெயிச்சிருக்காப்ல. அவருமே கூட பெரிய அரசியல்ல பெரிய ஆள் கிடையாது. லோக்கல்ல கிளை செயலாளர் லெவலுக்கு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே கண்ணு தெரியாதுங்கிறப்ப பாட்டு பாடிக்கிட்டே போய் படுகுழியில் விழுகிறது மாதிரி 10 பேரும் ஒரே குழியில் விழுந்துட்டான். முதல்ல பாடுறவன் எந்த குழியில் விழுகிறானா அவன் தான் வரிசையா எல்லாரும் ஒரே குழியில் விழுந்துட்டான். அப்படித்தான் கரூரில் போய் விழுந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிற போது எப்படி கூட வேண்டும், எப்படி களைய வேண்டும், அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கும், வெயிலாக இருந்தால் வெயில் தாக்கத்தை அது எப்படி சமாளிக்கிறது. இப்போ நீங்கள் கள்ளழகர் வந்து வைகாத்துல இறங்குறாரு, அப்போ உடனே அதை எப்படி சமாளிக்கிறாங்க அந்த கூட்டத்தை? லட்சக்கணக்கில் வந்து கூடுவாங்க கூட்டம். ஆமா, அது ஒரு பக்தி. எந்த கூட்டமுமே பக்தி ஒரு ஏற்பாடு செய்யற கூட்டம் தாங்க. தன்னெழுச்சிங்கிறது வந்து நம்ம நம்ம சந்தோஷக்காக சொல்லிக்கிறோம், அப்படி எங்கேயுமே வராது. அது பக்தியின் பேரால் கூட்டப்படுற கூட்டம். ஏன் அதை அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, வெயில் நேரத்துல வந்து கள்ளழகர் வந்து மத்தியானம் வந்து இறங்குறாரு வைகாத்துல, இத்தனை மணிக்கு இறங்குறாரு, 11 மணிக்கு இறங்குறாரு, 12 மணிக்கு இறங்குறாருன்னு அவன் தெளிவா என்ன செய்வான்னா, தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், நீர் பந்தல் வச்சு தண்ணி எல்லாம் பீச்சி அடிப்பாங்க. யாருக்கு எந்த சேதாரமும் இல்லாம சேஃப்டியா வந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு பயிற்சி இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். நீங்க இரவு நேரத்துல வந்து கூட்டம் நடத்துறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எந்த நேரத்துல எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன், பெரியார் திடல்ல பகல் நேர விழாக்கள் நடக்கும், பகல் கருத்தரங்கம் நடக்கும். இந்த எம்ஆர் ராதா காலையில ஒரு கருத்தரங்கம் நடக்குது, ஒரு முழு நாள் நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில கருத்தரங்கம் ஒரு 10 மணிக்கு தொடங்கி சில நேரம் 2 மணிக்கு முடிகிற கருத்தரங்கமா இருக்கும். அந்த வர்றவங்க வந்து ஒரு 500 பேரோ ஒரு 600 பேரோ தான் வருவாங்க. அதிகபட்சம் 1000 பேர் வருவாங்க. 1000 பேருக்குமான உணவு ஏற்பாடு செய்வாங்க. ஏன்னா 2 மணி கூட்டங்கிறது சில நேரம் தலைவர்களுடைய தாமதத்தினால வரக்கூடிய கெஸ்ட்ல வந்து முன்ன பின்ன வர்றதுல ஏதோ ஒண்ணுல அது 2:30 ஆயிரும். அப்புறம் தெரிந்த நண்பர்களை பார்க்க போகும்போது 2:45 ஆயிரும். 3 மணிக்கு அவன் சோத்துக்கு அலையக்கூடாதுன்னு கௌரவமான முறையில் தொண்டர்கள்ல இருந்து தலைவர்ல இருந்து அந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணியா அந்த கட்சியின் தொண்டனும் ஒரே டேபிள்ல சாப்பிடுவாங்க. ஒரே டேபிள்ல தான் சாப்பிடுவாங்க. இவருக்கு தனி விருந்து, அவருக்கு தனி விருந்து, இவருக்கு தனி இடம், அவருக்கு தனி, அதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம கூட தான் நம்ம தலைவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து தொண்டனுக்கு ஒரு சமத்துவ உணர்வு ஏற்படும். இவன் ரகசியமான மறைச்சே வச்சிருக்கான் ஆளை. அப்ப ஏதோ காண முடியாத இடத்துல இருக்கனாலதான் ஏதோ ஒரு தேவகுமாரன் வந்து பூமியில இருந்து அப்படி இறங்கினாரு, ஒரு போப்பாண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கூடாது. தலைவனுக்கும் தொண்டனுக்குமான பாலம் இருக்குல்ல, அதை ஏற்கனவே தாவேகால இல்லை, உடைச்சு வச்சுட்டாங்க. அந்த விஷயம்தான் அவங்க செஞ்ச தவறு. எல்லாத்துக்கும் எல்லாத்தோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். தலைவரே இந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க 400 பேர் அப்படின்னா 400 பேர் இனி எதிர்காலத்துல அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு திட்டம் வேணும்ல. எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்னையா, எனக்கு கூட்டம் வருது, நீ நெரிசல் வச்சுதான் எனக்கு என்ன, நான் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன், போலீஸ் மேல பழிய சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் தனி விமானத்துல அப்படி சொன்னா நீ தலைவனே கிடையாது, நீ ஒரு தருதலை, நீ ஒரு தான் தோன்றி, உனக்கும் இந்த மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். அதைத்தான் நீதிமன்றம் சொல்லுது. நம்ம சொன்னதைத்தான் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் சொல்லும் போது அவங்களுக்கு அதிகமா வலிக்குது. பல பேர் ஆலோசனை சொல்ல போன ஐயநாதன்ல இருந்து கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து சில வழிகாட்டுதல்களுக்கு முயற்சி செய்த ஜெகதீஸ்வரன்ல இருந்து எல்லாருமே செதறி ஓடியாந்துருக்காங்கல்ல. யாருமே அங்க இருக்க முடியல.
இப்போ என்ன காரணம்? ஐயநாதன் என்ன விஜயோடைய சொத்தை ஏதாவது எழுதி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் போட்டாரா? அவர் யாரு காசுக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் ஒரு மூத்த ஆலோசகர். அவர் ஒரு வழிகாட்டு இளைஞர்கள் வந்து இப்படி கூடுறானே அவனை எல்லாம் அவர் அரசியல்படுத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு நல்லுணர்வுல தான் அவர் இங்கே போறாரு. அவரை விஜய்கிட்ட நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்காங்க. அதை இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு சூழ்ச்சி அரசியலை, ஒரு சகுனி வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சொந்த காசுல சூன்யம் வச்சது மாதிரி கரூர் நிகழ்வு முடிந்துருச்சு. இதுல இருந்து அவர்கள் வெளியேறுவதற்குள்ளேயே தேர்தல் முடிந்து விடும். இல்ல ஒரு கால் இப்ப அதிமுகவும் டிவிக்கவும் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா திமுகவுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்காதா? ஒரு சவால் இருக்காது. 41 பேரை கொன்றதுக்கு வந்து சாவுக்கு காரணமானவனும், ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி விஷயங்கள்ல வந்து பல பேருடைய துயரத்துக்கு காரணமானவனும் 2 பேரும் சேர்றாங்க. 2 கொலகார கூட்டம் சேர்றாங்கன்ற மாதிரி ஆயிடும். கொள்கை, கோட்பாடு, நீண்ட தூர பயணம், மாநில நலன், இளைஞர்கள் நலன், எதிர்காலத்தில் வந்து மாணவர்கள் சார்ந்து அடுத்த தலைமுறை சார்ந்து சிந்திப்பதற்கான திட்டமிடல் எதுவுமே அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் வந்து என்னன்னா விஜய் நிலைமை தான் அதிமுக நிலைமையும். தான் பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிறதுக்காக டிடிவியை படி கொடுத்துட்டேன், ஓபிஎஸ்ஸை விரட்டி விட்டேன், சசிகலாவை யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நான் தான் கட்சி, என்னையை மட்டும் நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல தான் எடப்பாடியார் இருக்காரு. அதே தான் விஜய் நிலைமையா. நான் கட்சிக்கு தலைவரானு, நான் ஒரு பெரிய லீடர்னு காட்டணுங்கிறதுக்கு 41 பேர் நெரிசலில் செத்து போயிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டான், கட்சிக்காரன் மூலம் தலைமறைவாயிட்டான். இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் ஹீரோ, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இருக்கார். 2 பேருமே தன்னை தற்காத்து கொள்ள போராடக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால மக்கள் வந்து என்ன செய்வான்னா, இப்போ நீங்க வந்து என்னை வந்து ஒரு உதவி தேடி வரீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து அதை விட ஒரு பெரிய பிரச்சனை, சில பேர் நம்மகிட்ட போய் ஒருத்தன் போய் 1000 ரூபா அவசரத்துக்கு வேணும் கேட்டோம்னா, நானே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இவங்க என்னன்னா தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவர்களாக, தன்னையே வந்து வழிநடத்த முடியாதவர்களாக இருக்கிறான். அதனால தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஏறத்தாழ தன் கட்சியை கட்டமைக்கவே முடியாத இடத்துல விஜய் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இவர்களை மக்கள் நம்புகிற இடமும் ஒன்று வராது. திமுக ஆட்சியில குறைகளே இல்லையா, குற்றச்சாட்டுகளே இல்லையா, பழுதே இல்லையானா இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அவங்கெல்லாம் அந்த வேலை இது வந்து நியமனம் வந்து உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கிறது, தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் இவங்க வந்தா தீர்த்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அதற்கான மாற்றம் இப்ப ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இதே ஆசிரியர்கள் அவங்க ஆட்சியில போராடும் போது பூரா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஆத்தியாருக்கு பூரா பாதி நேரம் வேலைக்கே போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவோம்? அதனால திமுக வந்து எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது, எங்களுக்கு சில செயல் திட்டங்கள்ல பின்னடைவு இருக்கிறதுன்னு அவங்க வந்து பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய பின்னடைவை சரி செய்வதற்கு அவர்களுக்கு கால அவகாசத்தால சரி செய்ய முடியும் அவங்களால. இவங்களுக்கு அப்படி ஒரு கொள்கை முடிவே இல்லையே. அவங்க எப்படி கல அரசியல் செஞ்சவங்க கூட அவங்க தயாரா? அவ்வளவுதான். கோரிக்கையை கேட்கிற இடத்திலாவது திமுக இருக்கிறது, கோரிக்கையை கேட்கிற இடத்துல இல்லையே. இப்ப வேங்க வேல் கத்துறாங்கல்ல, பிஜேபி காரங்க கத்துறான், ஏடிஎம்கே காரங்க கத்துறாங்கல்ல, இவங்க எல்லாம் சாதி ஒழிப்பு போராளிகளா? நான் கேட்கிறேன். சனாதனம் வேணும்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு பிஜேபி காரன் வருவானா? இப்ப சாதிய மனநிலை தானே ஒருத்தன் குடிக்கிற தண்ணியில கொண்டு ஒருத்தன் கழிவு கலக்கிறது காரணமா இருக்கு. அப்ப அந்த அந்த உளவியலை உற்பத்தி செய்த இடம் எது? அந்த சாதியை பாதுகாக்கிற இடம் எது? அந்த மதத்தை பாதுகாக்கிற இடம் எது? அந்த கடவுள் நம்பிக்கை பாதுகாக்கிற இடம் எதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்? மலத்தை மட்டும் கலக்கக்கூடாது, சாதி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறான்ல, மதம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறான்ல. அப்போ இவனுக்கு வந்து அதை விட அட்வான்ஸா சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறானான்னு கேட்டா இல்லை இல்லை. அப்போ இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் யாரும் யோக்கியர்களா இல்லை. அந்த இதுல பைபிள்ல சொல்ற மாதிரி தான், உங்களின் புனிதமானவர்கள் கல்லறியுங்கள் மாதிரி. நீ யாருமே புனிதமானது கிடையாது. அதனால ஜனநாயகம் என்பது குறைந்தபட்ச தீமையை ஏற்றுக்கொள்வதுதான். பெரிய தீமைகள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு குறைந்த தீமைகளை ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான் ஜனநாயகத்தில் பண்ண முடியும். 100% சரியான ஆட்சி, சரியான நிர்வாகம், சரியான கோட்பாடு அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வழக்கு கூட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, 2 பேர் வந்து பேர்ல அஃபிடபிட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுல 2 பேர்கிட்ட வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த காணொலி ரொம்ப அதிகமா பகிரப்படுது. 6 மாத குழந்தையிலேயே அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தையினோட தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த குழந்தைக்கு இறந்தப்போ அந்த குழந்தையினோட வயது 13.
கிட்டத்தட்ட 13 வருஷமா அந்த குழந்தையை அவர் கண்ணால கூட பார்த்ததில்ல அப்படிங்கிற தகவலை அந்த குழந்தையை வளர்த்த அவங்களோட தாயும் அவங்களுடைய பாட்டியும் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகனுக்கு அவங்க வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ரெட்டலை கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் அதிமுகங்கிறத கூட அவருக்கு உச்சரிக்க முடியல. அவர் ரெட்டலை கட்சியை சார்ந்த ஒரு கிளை செயலாளர் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு. உங்க பேர்ல தாங்க கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க? அதுங்க சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா கேட்பதற்கு தகுதி கிடையாது. சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா மாநில அரசின் ஒப்புதல் வேணும். மாநில அரசினுடைய ஒப்புதல் உங்களுக்கு இல்லை. உயர் நீதிமன்றம் அதை ஒப்புக்கொள்ளணும். ரெண்டு இருந்தால் தான் அவங்க சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறோம்? ஒன்னா மாநில அரசினுடைய நீதி விசாரணை வந்து சரியா நடைபெறாது, அதிருப்தியா இருக்கு, எனக்கு உரிய நியாயம் கிடைக்கல. அரசாங்கம் அந்த தவறுக்கு உடந்தையா இருக்குன்னா தான் அப்படி நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இதை வந்து விசாரணையை கோரும். அரசு வந்து யார் பக்கமே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுப்பதுல இருந்து, மருத்துவ உதவியில இருந்து, ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாவற்றையுமே நள்ளிரவே புறப்பட்டு போய் ஒரு முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டாலே போதும் அவரு. ஆனா அவர் நள்ளிரவு அவரே புறப்பட்டு போய் எல்லாருக்குமான உதவியை செய்வதற்கு ஒரு முயற்சி செய்தது மட்டுமல்ல, யார் மீது ஒரு அரசியல் குற்றச்சாட்டை சொல்லலாம். யாராவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா? இறந்தவர்கள் வந்து எந்த கட்சின்னு நான் பார்க்கல, எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகள், நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அப்படிதான் அவர் சொன்னார். அவர் பாகுபாட்டுக்கான அரசியலே விதைப்பதற்கான எந்த வேலை திட்டத்தையுமே அவர் முன்வைக்கல. அரசியலாக்கப்படுவதை அப்படின்னு அவர் விரும்பவே இல்லை. இப்போ அவர் ஒரு பண்பாட்டு அரசியலோடு அவர் நடந்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ரொம்ப ஏழை எளியவர்களாக இருக்கிறவன், கூலி வேலை பார்க்குறவன், கையெழுத்து போட தெரியாமல் இருக்கிறவன், அவன் போய் வந்து மனு போட்டான்னு நீங்கள் சொல்லும் போது உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், குழந்தை 1 வயசு 2 வயசாக இருக்கும் போதே குடும்பத்தை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறவன் திடீர்னு போய் மனு போடுறான் சிபிஐ விசாரணையில் அப்படின்னப்போ அந்த குடும்பம் சொல்லுது அவன் பணத்துக்காகத்தான் அதை செய்கிறான் அப்படின்னா அது ஒரு மனுவுடைய பின்னணி வந்து இப்படி இருக்கு. இன்னொரு ஆள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே ஏடிஎம்கேனாலே என்னன்னு தெரியல அவனுக்கு. ஒரு கிளை செயலாளர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கான். என்ன சொல்லியாம கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்துருவாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு, குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்து நிவாரணமும் கவர்மெண்ட் வேலையை வாங்கி தருவோம் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டான். அதுதான் சிபிஐனுடைய மனுவாக மாறி இருக்கு. ஏன் ஏடிஎம்கேனுடைய ஒரு கிளை செயலாளர் போய் கையெழுத்து வாங்கணும்? அதாங்க இப்போ நான் சொன்ன கதை தான், ஆடு அரிசி தின்ற கதை தான் இது. மறுபடியும் இவங்களுக்கு என்னன்னா தாவேகாவினுடைய வீழ்ச்சியை அவர்கள் வந்து அதிமுக வந்து இவங்க எங்கே போய் முடிகிறாங்க பாருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, ஏடிஎம்கேக்கும் ஏற்கனவே நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வீழ்ச்சி அடைஞ்சதுனால இனி இந்த வண்டி ஓடாது, இந்த வண்டியை நான் கேட்ட விலைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி, இப்ப பாதி விலைக்கு வண்டி வருது, வண்டியை தூக்கிடலாங்கிறத. அதனால அவங்க வந்து அதிமுக அதற்குள்ள வேலை செய்கிறது, பாஜக அதுக்குள்ள வேலை செய்கிறது என்பது இவருடைய பலவீனப்பட்டு கிடக்கிறார் என்பதை பயன்படுத்தி கொள்கிற ஒரு முயற்சி தான். அதனால எப்படியாவது சிபிஐக்குள்ள போகலைன்னா நமக்கு 3 மாசத்துல அசராக்காருக்கு அறிக்கை வந்துடும், நம்ம முகத்திரை கிழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு அச்சப்படுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா சிபிஐக்கு போகாம இருப்பதுதான் தாவேகாவுக்கு நல்லது. நான் அரசியலாவே சொல்றேன். நீ அங்கே போனேன்னா பாஜக பிடிக்குள்ள நீ மாட்டிக்கிடுவ. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் உன் மேல் நடவடிக்கை எடுக்கல, விஜயை கைது செய்யல, ஆதவர்ஜனாவை கைது செய்யல, ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கிறதா சொல்ற புஷி ஆனந்தா ஓடி பிடிச்சி விளையாடுறது மாதிரி தான் போலீஸ் கண்காணிப்புல தான் வச்சிருக்கு. யாரையுமே பிடிச்சி உள்ள போடலங்க. அது ஏன் அவங்க அந்த அந்த நடவடிக்கை என்ன செய்யறாங்கன்னா 2 காரணம் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் வழியாக அவருக்கு கைது செய்யப்படணும்னா அப்ப நிறைவேற்றலாம். முன்கூட்டியே நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னா அரசியல் பகைமை காரணமாக திமுக தாவேகாவை வேட்டையாடுகிறது, சூறையாடுகிறது, இளைஞர்கள் மனதில் ஏற்படும். இளைஞர்கள் மனதில் அப்படி ஒரு எதிர்மறை சிந்தனையை நம்ம தோற்றுவிக்க வேணாம். அரசியல் ரீதியாக அவனை உசுப்பேத்தி விட வேணாம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ, நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அப்ப நடவடிக்கை எடுத்தா போதுமானது. முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது என்பது அரசியல் பகை உணர்ச்சியை தூண்டி தேவையில்லாத ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணி, ஏன்னா எந்த தீங்கும் செய்யாதப்பயே சிஎம் சார் நீங்க வேணா என் மேல கை வைங்க, என் ஆள் மேல கை வைக்காதீங்கன்னு பஞ்ச டைலாக் சும்மா இருக்கும் போதே ஒரு கிறுக்கை மாதிரி பேசுறாங்க. இந்த பைத்தியக்காரர்களை வந்து உசுப்பேத்தி விட்டுறக்கூடாதுன்னு அரசாங்கம் இதை நிதானமா கையாளுகிறது. அப்ப திமுக வந்து உன்னைய வந்து விட்டு பிடிக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு நீ இங்கேயே மாநிலத்துக்குள்ள இந்த விசாரணை அமைப்புக்குள்ளேயே நீ வந்து இதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது சேஃப்டியானது. நீ பாஜக பிடிக்கல போனேன்னா அவங்க உன்னை எப்படி உருட்டுவாங்கன்னு தெரியாது.
அதனால் விஜய் வந்து தேவையில்லாமல் வந்து வந்து என்ன சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாஸ்ட்டை மாட்டிக்கிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல. மாநில அரசினுடைய விசாரணை அமைப்புக்கு பயந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பை கோருவது என்பது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு பெரிய பின்னடைவை தரும். பாஜகவை ஒரு நாளும் எதிர்க்க முடியாத இடத்தை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அதன் வழியாக அவருக்கு நம்பகத்தன்மை இருக்காது, போராட்ட குணம் இல்லாமல் போயிடும். அவரால் வந்து நிமிர்ந்து நிற்கவே முடியாது. அப்போ இந்த பக்கம் மாநில அரசும் பகை, அந்த பக்கமும் வந்து நேரடியாக எதிர்த்தா அந்த பக்கம் பகை, எதிர்க்க முடியாத இடம் வந்துடும். அப்போ பாஜகவினுடைய ஒரு விங்காக தான் மாற முடியும், ஒரு அணியாக இளைஞர் அணியை போல தான் தாவேகா மாற முடியும். அதனால தாவேகாவுக்கு அது சரிவைத்தான் தரும். இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டீங்க அந்த ஆறுமுகம்ங்கிற ஒரு கொலைக்கேஸை பற்றி குறிப்பிட்டீங்க. அதாவது தூங்கிட்டு இருந்த ஒருத்தரை எழுப்பி கையெழுத்து வாங்கி அவரை வந்து குற்றவாளியாக காமிச்சாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இது. எதுக்காக கையெழுத்து போடுறோன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் தான் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. இல்ல, அவர் சம்பந்தப்பட்டவரை வந்து சிபிஐனுடைய அந்த விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, கோர்ட்ல கூட்டு போய் ஐயா நான் அந்த கையெழுத்து போட்டது எனக்கு தெரியலையாங்கிறது நம்மகிட்ட சொன்ன விஷயத்த கோர்ட்ல சொன்னார்னு வச்சுங்க, சிபிஐ விசாரணை நடக்காது. அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டு போயிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். விஜயால அரசியலே பண்ண முடியாது. விஜயை பொறுத்தவரையில தேவையில்லாம சிபிஐ வேணான்னு அவரே சொன்னார். இதுல திருப்போணம் இளைஞருடைய படுகொலை காவல் சித்திரவதை மரணத்துல நீங்க எதுக்காக வந்து எஸ்ஐடியே போதுமானது, எதுக்காக நீங்க வந்து சிபிஐட்ட போறீங்க, உங்க ரகசிய கூட்டாளிகிட்ட போறீங்களான்னு கேட்டாரு. சொல்லிவிட்டு இப்ப அவர் தான் ரகசிய கூட்டு வச்சிருக்காரு. சில பேர் என்ன பண்ணுவான்னா எல்லாத்துக்கும் பின்னாடியுமே தான் செய்யற தவிர அடுத்த பேர்லயே சொல்லுவாங்க. இப்ப ரகசிய கூட்டாளி யாரு, பாஜகவின் ரகசிய கூட்டாளி யாரு, விஜய் தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் ஆதவர்ஜனா கொண்டு போறாரு. அப்ப இவருடைய பாப்புலாரிட்டியை, இவருக்கு திரளுகிற மக்கள் திரளை, இளைஞர் கூட்டத்தை யாரு வடிவமைக்கிறா, யாரு திசை திருப்புறா, யாரு கொண்டு போய் சேர்க்கிறா? ஆதவர்ஜனா மாதிரி இடைத்தரகர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல. இது விஜய்க்கு வீழ்ச்சி தானே. நீ திமுகவுக்கு எதிரான சக்தி, நான் இன்னொரு திமுக நான் தான், ஒரிஜினல் திமுக நான் தான் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார்ல, அது மாதிரி நீ வர வேண்டிய ஆளு. நீ பாஜகவுக்கு பாதம் தாங்குகிற இன்னொரு பழனிசாமியா மாற போறிய, இரண்டாம் பழனிசாமியால நீ மாற போற, உனக்கு வீழ்ச்சி தானே. அதனால விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு சிபிஐ விசாரணை கோருவது என்பதே பின்னடைவானது. அவர் மிக தெளிவாக மாநில அரசின் விசாரணை வளையத்துக்குள்ளேயே ஒத்துழைப்பு நல்கி இதை எதிர்கொள்வதற்கு அச்சப்படாம அரசியல் செய்தா ஒரு ஈக்குவலான போட்டியா நம்ம ரெண்டு பேரும் இருந்துக்குருவோம். எப்படி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்கல்ல, அது மாதிரி நம்ம வரலாம் எதிர்காலத்துலங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தால் இதை செய்திருக்க மாட்டார். அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது, அவருக்கு பின்னால் தத்துவம் கிடையாது, கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது, அரசியல் பயிற்சி கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு கனவு உலகத்திலே மட்டுமே மிதந்து கொண்டு ஒரு இளைஞர் கூட்டத்தை உசுப்பேத்தி அவனை கொண்டே முட்டு சந்தில நிப்பாட்டி மூச்சு திணறடிச்சு சாகடிச்சு கொண்டு விட்டாங்க. அடுத்து என்னன்னு விஜய்க்கும் தெரியல, விஜய் கட்சிக்காரனுக்கும் தெரியல, தலைமறைவானவனுக்கும் தெரியல. தலைமறைவாகிறவர்கள் எப்படி தலைவர்கள் ஆவார்கள்? இது ஒண்ணுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாளும் தலைமறைவாகிறவன் தலைவனாக முடியாது. இல்ல பதுங்கி இருக்கிறாங்க, பாய தயாராகிற மாதிரி எல்லாம் பதிவுகள் வருது. பூனைக்குட்டி ஒரு நாளும் புலிக்குட்டி ஆகாது. பூனையோட தான் பதுங்கும், புலி தான் பதுங்குமா என்ன? உங்களை புலி மீண்டும் வந்து விட்டோம்லாம் இணையதளத்துல அவங்க வந்து அதாங்க அட்டை கத்திகள்ல வந்து காற்றோடு கத்தி சண்டையை போடுறது மாதிரி அட்டை கத்திகளா இருக்கான். ஒருத்தன் கூட போர்வாளா இல்லையா, ஒருத்தன் கூட செய்தியாளர் சந்திப்பை வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் கூட இல்லையே. சிபிஐக்கு மனு போட்டுட்டு தான் சேஃப்டி சைடை உருவாக்கிட்டு தான் ஆதவர்ஜனா விமான நிலையத்தில் சந்திச்சாரு. எல்லாருமே தொடை நடிகைகளா இருக்கான், அச்சப்படுகிற கோழைகளா இருக்கான். அவன் வந்து ஒரு போராளியா இல்லை. யாருமே ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு அவன் போராளியா இருக்கணும். புடாவை கண்டு அரசியல் நடத்தியிருக்கிறாங்கல்ல. புடாவை சிறையில் வந்து வைகோவில் தொடங்கி சுபவீரபாண்டியன்ல இருந்து எத்தனையோ பேர் புடாவில் அரெஸ்ட் ஆனாங்கல்ல. இந்த வழக்கை எதிர்கொண்டு அவங்கெல்லாம் மீண்டும் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கல்ல. அப்படி ஒரு போராட்ட குணம் தானே அரசியல் சவாலை சந்திக்கணும்ல. எமர்ஜென்சி எதிர்கொண்டு தானே ஸ்டாலின் வந்து அரசியல் வாழ்க்கை தொடங்குறாரு. போய் பதுங்கி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து சாவர்கர் மாதிரி மன்னிப்பு எழுதி கடிதம் கொடுத்து ஐயா சாமி என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் தலைவராக முடியாது. அந்த பொழுது தப்பிக்கலாம். அதனால சராசரி மனிதர்களுக்கும் கீழான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் ஒரு பெரிய தலைவராயிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு நகைச்சுவையானதாக இருக்கும். இவங்க பூராமே வண்டு முருகனாக தான் இருக்காங்க. ஒருத்தன் கூட வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உண்மையாவே தளபதியா யாருமே இல்லை. எல்லாருமே வண்டு முருகன் தான். விஜய் வந்து ஒரு வண்டு முருகன். இறுதியா ஒரு கேள்வி,
2026ல கூட்டணி என்னவா இருக்கும்? என்டிஏ தலைமையிலான கூட்டணியில விஜய் இணைவாரா, அல்லது பாஜக விஜய் டிவிகே அப்படிங்கிறது இணையுமா, அல்லது ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற கணக்குகள் வருமா? அதாவது தாவேகா அதிமுகவை கூட மக்கள் வந்து ஒரு பாதிக்கு மேல ஏற்றுக்கொள்வாங்க, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க. பாஜக தலைமை வைக்கிற அணியில அதிமுகவும் தாவேகாவும் இருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா மாபெரும் பின்னடைவு ஏற்படும். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எளிது கிடையாது. அதிமுகவுக்கு வந்து கொத்து கொத்தா ஓட்டு காலியாகி கிடக்கு. தாவேகா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரே இல்லை, கட்டமைக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி, உதிரிகளின் கட்சியா இருக்கு. அதனால இந்த உதிரிகளால வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கான எந்த களப்பணியுமே அவங்ககிட்ட கிடையாது. அதனால பெரிய பின்னடைவு வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த பாஜகவை தனிமைப்படுத்திட்டு அதிமுகவும் தாவேகாவும் ஒரு கூட்டணி கண்டால் ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் உயரும், அதிகபட்சமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய. அமித்ஷா அவர்கள்லாம் அலைபேசியில பேசுறதா தகவல், அதே மாதிரி பவன் கல்யாண் பேசியிருக்கிறாரு. அப்படின்னும் போது எப்படி சாத்தியப்படும்? விஜய் அவர்கள் ஒரே நேரத்துல வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிட முடியுமா? ரொம்ப சிக்கலானது. அரசியலிலே வந்து அது தற்கொலைக்கு சமம். ஒன்றை எதிர்த்தால் இன்னொன்றை ஆதரித்தால் தான் அரசியல் செய்ய முடியும். எல்லா பக்கமுமே பகை வளர்த்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. அதனால எல்லாவற்றையும் விட முக்கியமானது மாநில அரசையும் எதிர்க்கலாம், மத்திய அரசையும் எதிர்க்கலாம். மக்களை வந்து அரசியல் படுத்தி தன் பக்கம் வந்து எந்த சிக்கல் வருகிற போதும் சிதறாத ஒரு கூட்டத்தை, ஒரு உடைந்து விடாத ஒரு கூட்டத்தை உருவாக்குறவன் தான் தலைவன். அங்கே கோட்டை விட்டுட்டு அமித்ஷாட்ட பேசினாலும் அமித்ஷாட்ட பேசி தான் ஓபிஎஸ் இந்த நிலைமையில கிடக்காரு. குருமூர்த்திகிட்ட பேசி குருமூர்த்தி ஆலோசனையெல்லாம் கேட்டு தான் குப்பரை கிடக்காங்க அரசியலில் ரொம்ப பேர். அவர்கள் என்ன ஆவாங்க? இப்போ டிடிவி அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ எந்த அணிக்கு போவாங்க? அதிமுக டிவிகே கூட்டணி அமைஞ்சா இந்த அணியில் இருப்பாங்களா, அல்லது இதற்கு எதிரான கூட்டணிக்கு போவாங்களா? சுயேட்சை வேட்பாளர்களாக மாறுவாங்க. எப்படி போய் ராமநாதபுரத்தில் வந்து பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் இருந்தாரு, அந்த மாதிரி தான் அரசியலில் எதிர்காலம் இருக்காரு. எதிர்ப்பை காட்டலாமே தவிர ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய அகதிகள் முகாமாக மாறக்கூடிய அரசியல் கட்சிங்க, இந்த தேர்தலோடு அழிந்து போகக்கூடிய அரசியல் கட்சின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அந்த அகதிகள் முகாமுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க பாஜக. ஏன்னா நான் மட்டும் அரசியல் அகதியாக இருக்கேன், நீங்கள்லாம் இந்த நாட்டை ஆளணுமாடா அப்படின்னு ஓபிஎஸ்வா நீ முதல்ல 3 முறையாக முதலமைச்சராக இருந்த அரசியல் அகதியாக்குறேன், செங்கோட்டையன் நீ வந்து தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கியா 9 முறையாதும் வா உன்னை அரசியல் அகதியாக்குறேன்னா அகதிகள் முகாமை வந்து பாஜக உருவாக்குறான். அந்த அகதிகள் முகாமுக்கு இப்போ விஜய்க்கும் அழைப்பு விட்டுருக்காங்க, தப்பிப்பாரான்னு பார்ப்போம். அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கும் கூட்டணி கணக்குகள் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.